சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்கள் கிருத்திகா. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. நாங்கள் நம்ம பழனியில் இருந்துட்டு நம்ம பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் வாழும் மலைவாழ் மக்களோட உதவிகளை தான் எல்லா மூலிகை பொருளும் சேகரித்து 32 வகையான மூலிகை பொருட்கள்லாம் போட்டு ரெடி பண்ணுறது தாங்க நம்மளோட மூலிகை ஷியக்காய். நம்மளோட மூலிகை ஷியக்காய் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷியக்காய் வந்து மலைவாழ் மக்களோட உதவிகளை தான் எல்லா மூலிகை பொருளும் சேகரிக்கிறோம். மலைவாழ் மக்கள் வந்து எல்லா மூலிகை பொருளும் எடுத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு நானும் ஜோதிமாவும் சேர்ந்து ஒரு பொருளும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்தெந்த மூலிகை பொருள்லாம் இப்படித்தான் காய வைக்கணுன்றது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருளையும் பக்குவமாக காய வச்சு நம்ம மலைவாழ் மக்கள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜோதிமாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. நான், ஜோதிமா, பரமேஸ்வரி அக்கா, சாந்தாம்மா எல்லாருமே போயிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம மலைவாழ் மக்கள் வந்து எடுத்து வச்சிருக்க மூலிகை பொருள் எல்லாம் பார்க்குறதுக்கு. இதுதாங்க எந்த விதமான கலரும் சேர்க்காத இயற்கையான மலை ஷியக்காய் எடுத்திருக்கோங்க. ஷியக்காய் கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல நல்ல பிரைட் பீட்ரூட் கலரில், அப்புறமா நல்ல மெரோன் கலரில் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம சேர்க்குறது இந்த ஷியக்காய் தாங்க. எந்த விதமான கலரும் சேர்க்காத இயற்கையான மலை ஷியக்காய் எடுத்திருக்கும். மலை ஷியக்காய் வந்துட்டு நல்ல மலைவாழ் மக்கள் வந்து மலையிலேருந்து எடுத்து தட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஐயா தாத்தா கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா பாட்டிமார்க்கெல்லாம் வந்து நல்லா எடுத்து காய வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மலேசியாக்காய். எந்த விதமான கலரும் சேர்க்காத இயற்கையான மலேசியாக்காய் எடுத்துருக்கோங்க. ஷியக்காய் வந்து நல்ல பெருசாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீவக்காய் வந்து நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக சீயக்காய் வந்து நல்லா நாங்கள் உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீயக்காய் வந்து நல்லா உடச்சி போடும்போது தான் மிஷினில் வந்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லாவே மிஷினுக்குள்ளே வந்து இறங்கும். அதுக்காக உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷியக்காய் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்குது பாருங்களேன். ஒரு பொருளுமே ஈஸியாக வந்து அப்படியே நமக்கு விளைஞ்சிறது கிடையாதுங்க. மலையில் ஒரு இடத்துலையும், அதாவது வானம் பார்த்து பூமி பொழிஞ்சு சேகரிக்கக்கூடிய பொருட்கள் தான் இயற்கை பொருட்களும் சரி, மூலிகை சார்ந்த பொருட்களும் சரி. ஒரு மூலிகை பொருளுமே அதற்கு உண்டான தனித்துவம் நிறைய நிறைஞ்சிருக்கு. நம்ம முந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அதிகமே பயன்படுத்துனது ஷியக்காய் தான். அந்த ஷியக்காயை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறைப்படி 32 வகையான மூலிகை பொருள் சேர்த்து சேகரிச்சுட்ருக்கோம். இப்போது ஷியக்காயை வந்து எல்லாருமே நல்லா 2-3 பீஸாக வந்து சின்ன பீசஸாக வந்து நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். உடச்சி போட்டுட்டு அப்புறமா அடுத்தது ஒரு பொருளாக வந்து சேர்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் சேர்க்கக்கூடிய 32 வகையான மூலிகை பொருளுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. நீங்களே யாராவது ஷியக்காய் பவுட்ரு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லைங்க, நாங்களே வீட்டில் ஷியக்காய் வந்து எங்கள் கைப்பட ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஷியக்காய் வந்து நல்லா நாங்கள் இந்த மாதிரி தான் உடச்சி போடுவோம். நான், பாட்டிமா, அப்புறம் சாந்தாமா, பரமேஸ்வரி அக்கா, ஜோதிமா எல்லாரும் சேர்ந்து உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். கூடவே மலையிலேருந்து மூலிகைகள் எல்லாமே நம்ம மலைவாழ் மக்கள் வந்து எல்லா மூலிகை பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன மூலிகை பொருளெலாம் நாங்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்ததான் நீங்கள் வந்து பார்க்க போகிறது இதுதான். என்ன மூலிகை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரவுண்டாக இருக்கேன்னு, இதுதாங்க பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டையிலேருந்து கொட்டை எடுத்துகிட்டு தோல் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். சூப்பராக இது வந்து புது காய். அதனால காய் வந்து நல்லா பிரைட்டாக லைட் கோல்டன் கலரில் இருக்குது. காய் வந்து இன்னும் வந்து நாள் ஆக காய் கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஷேடில் மாறும். இது வந்து புது பூந்தி கொட்டை. இப்போ வந்து சீசன், அதனால காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக கோல்டன் கலர்லையும் லைட் ஆரஞ்சு கலர் ஷேட்லையும் இருக்குது இல்லைங்களா? இதுதான் பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டையிலேருந்து கொட்டை எடுத்துருவோங்க. வெறும்னே தோல் மட்டும்தான் சேர்ப்போம். பூந்தி கொட்டை வந்து போட்டோம் அப்படின்னா கருப்பு கலரில் இருக்க பாருங்கள், அதுதான் வந்து கொட்டை. அந்த கொட்டை போட்டுட்டோம் அப்படின்னா மிஷின்குள்ளே வந்து இறங்காது. பொடி வந்து நமக்கு நைஸ் ஆகாது. கொட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொட்டை அது மட்டும் இல்லாமல் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம முடியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இந்த பூந்தி கொட்டை தோல் வந்து நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்துட்டு நுரத்தன்மையும் வரும், கூடவே எண்ணெய் பிசுக்கும் போகுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது நம்ம மலை நெல்லிக்காயை வந்து எடுத்து பாட்டிமா வந்து அழகாக மரத்துலேருந்து தட்டி, நாட்டு நெல்லிக்காய்னு சொல்லலாம், மலை நெல்லிக்காய்னு சொல்லலாங்க, அழகாக தட்டி காய வச்சுருக்காங்க.
நான் தடவி தடவி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் எதுவும் கம்மி இருக்கா அப்படின்னு. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. நெல்லிக்காய் போடும்போது நம்மளோட முடி வளர்ச்சி வந்து அதிகரித்து கொடுக்கும். கூடவே நமக்கு நரமுடி வரதையும் தடுக்கும். நம்ம முடி வந்து கருகருன்னு வளர செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. அட என்னங்க, உங்கள் சீயக்காய் பவுடரில் வெள்ளை கரிசலாங்கண்ணி கூட சேர்க்குறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளோட 32 வகையான மூலிகை பொருளை 4ஆவதாக நம்ம சேர்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி சேர்க்கும்போது நம்மளோட முடியோட வேர்க்கால்களை வந்து பலப்படுத்தி கொடுக்குங்க. கூடவே நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். முடியோட வேர்க்கால்கள் பலமாகும் போதே நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் போயிடுங்க. அடுத்ததான் என்ன மூலிகை பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சாந்தாமா வந்து எடுத்துகிட்டு இருக்க பொருள் என்னென்னு பார்க்குறீங்களா? மருதாணி தலை வந்து சாந்தாமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மருதாணி தலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளிக் பண்ணி நிழல் காய்ச்சலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பொருளையுமே நாங்கள் பக்குவமாக எங்களோட கை பார்ப்போம், அதாவது சுத்தம் பண்ணுவோம். ஏதாவது கல் மண் தூசிக்கான ஏதாவது வந்துருச்சா காய வைக்கும் போது அதெல்லாம் பார்ப்போம். கூடவே காய்ச்சல் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மருதாணி வந்து சேர்க்கும் போது நம்மளோட முடிவோட அடர்த்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும். கூடவே முடியோட வளர்ச்சியும் அதிகரித்து கொடுக்கும். நரமுடி வரதையும் மருதாணி இலைகள் வந்து தடுக்குங்க. கூடவே எக்ஸஸ் ஆஃப் பாடி ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுவும் சீயக்காய் பொடியிலேயே மருதாணி இலையும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைங்களா? நம்ம மயூராவோட ஸ்பெஷலே அதுதாங்க. மருதாணி இலை கூட சேர்த்திருக்கோம் நம்மளோட மூலிகை சீயக்காயில். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது கருவேப்பிலை. ஜோதிமா வந்து கருவேப்பிலை கொண்டு வந்திருக்கா. பரவாயில்லக்கா, சூப்பராக காய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கருவேப்பிலை வந்து இது வந்து நாட்டு கருவேப்பிலைங்க, அதாவது காட்டுக்குள்ளே முளைக்கிறது. இந்த கருவேப்பிலையோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஜோதிமா சொல்லிகிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நம்மளோட சீயக்காயில் சேர்க்கும் போது நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். கூடவே நம்மளோட முடியோட வளர்ச்சியும் அதிகரித்து கொடுக்கறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்ததான் என்ன மூலிகை பொருள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுத்ததான் நம்ம பரமேஸ்வரி அக்கா வந்து கொண்டு வர கரும் துளசி. இவ்வளோ மூலிகை பொருட்கள் சேகரித்து நம்ம ஒரு பொருள் தயாரிக்கும் போது நமக்கு சளி பிடிச்சிருமா, அப்புறமா வந்துட்டு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வேற இருக்கே அப்படிக்கு இப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளோட மலைவாழ் மக்களோட உதவியால் மலை பிரதேசங்கள்லேருந்து சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தது தான் கருந்துளசி. கருந்துளசி இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கருந்துளசி வந்து சேர்க்கும் போது பேனு பொடுகு தொந்தரவு இருந்தாலும் போயிடும். பேனு தொந்தரவும் வரவே வராது, பொடுகு தொந்தரவும் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களை கூட நம்மளோட சீயக்காய் பவுடர் யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்காதுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு வேப்ப இலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மிக சிறந்த ஆன்டிக் ஏஜென்ட் இருக்கக்கூடிய பொருள் இல்லைங்களா? அதாவது வேப்பிலை வந்து மிக சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லலாம். வேப்பிலை வந்து நம்ம எதுக்காக நம்மளோட சீயக்காயில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனு பொடுகு தொந்தரவு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். முடியோட வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் சரி செஞ்சிருவோங்க. வேப்பிலை கூட நம்ம மூலிகை சீயக்காயில் சேர்த்திருக்கோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது நீலி அவுரி இலை. மாரிமா பாட்டிமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ வயசுலையும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு யோசிக்கிறீங்க? 80 வயசு இருக்குங்க. 80 வயசுலையும் எவ்வளோ திடகாட்டமாக இருக்காங்க இல்லைங்களா? அதுதாங்க நம்ம மலைவாழ் மக்களோட சிறப்பே. இதுதான் வந்து நீலி அவுரி இலை. நீலி அவுரியோட இலைகள் பூக்கள் வந்து இப்படித்தான் இருக்கும், இலைகள் இப்படித்தான் இருக்கும். நீலி அவுரி வந்துட்டு நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர செய்யும். கூடவே முடியோட வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கறதுக்கு நீலி அவுரி இலை வந்து மிக சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. நரமுடி வரதை தடுக்கும், முடி வந்து நல்லா கருகருன்னு வளர செய்யும், முடியோட வேர்க்கால்களையும் பலப்படுத்தி கொடுக்குங்க. நம்மளோட சீயக்காயில் நீலி அவுரி இலையும் சேர்த்திருக்கோம். அடுத்துதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பொருள் தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வெப்பாலைங்க. என்னங்க சொல்கிறீங்க? உங்களோட மூலிகை சீயக்காயில் வெப்பாலை இலைகள் கூட சேர்க்குறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வெப்பாலை இலைகள் சேர்க்கும் போது வெப்பாலை இந்த மாதிரி தான் லைட் குட்டியோனா முல்லைப்பூ மாதிரி வெள்ளை கலர் பூ பூக்கும். இலையை உடைச்சா பால் வரும். இந்த வெப்பாலை இலையை ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணி நிழல் காய்ச்சல் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. வெப்பாலை இலை வந்து நம்மளோட மூலிகை சீயக்காயில் சேர்க்கும் போது நமக்கு ஒரு சில பேருக்கு அப்படியே பட்டையாக இருக்குது, பக்காக வருது, பேன் இருக்குது, பொடுகு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையும் போயிடும். கூடவே முடி வளர்ச்சி அதிகரித்து கொடுக்குங்க. வெப்பாலை இலை கூட சேர்த்திருக்கோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது செம்பருத்தி பூக்களோட இலைகள்.
செம்பருத்தி பூ வந்துட்டு ஓரடுக்கு செம்பருத்தி பூ தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி செம்பருத்தி பூக்களோட இலைகளை வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணி நிழல் காய்ச்சல காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். செம்பருத்தி பூவோட இலைகள் கூட நம்மளோட இந்த மூலிகை ஷியக்காயில் வந்து சேர்த்திருக்கோங்க. திட்டத்திட்ட 32 மூலிகை பொருள். இப்போ வரைக்கும் நம்ம 11 மூலிகை பொருள் பார்த்துருக்கோம். அடுத்ததான் என்னென்ன மூலிகை பொருள் போடுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பாட்டிமா கொண்டு வராங்க பாருங்கள். இந்த மூலிகை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்துட்டு அரப்புத்தலை. அரப்புத்தலை வந்து நம்ம முந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தின முறையை தான் நம்ம பின்பற்றோம் அப்படிங்கிறத நான் எல்லா வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா. அரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான வலுவிழுப்பு தன்மை வந்து நம்ம முடியை நல்லாவே கிளீன்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே நம்மளோட ஏர்க்கு வந்து நேச்சுரலான ஒரு கண்டிஷனராக இருக்குங்க நம்மளோட இந்த அரப்புத்தலை வந்து நம்மளோட மூலிகை ஷியக்காயில் சேர்த்திருக்கும். கூடவே முடியோட வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கறதுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏர்க்கு கண்டிஷனரே தேவையில்லைங்க. அடுத்ததான் என்ன பொருள் அப்படின்றத பார்க்குறீங்களா? இதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமான பொருள் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கரும்பூலா இலைகள். கரும்பூலா அதாவது வந்துட்டு நம்மளோட முடியை கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். கூடவே கரும்பூலா இலையிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான வலுவழுப்பு தன்மை நம்மளோட ஏர்க்கு சூப்பரான கண்டிஷ்னராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர செய்யும். முடியோட வேர்க்கால்களில் வந்து பலம் இல்லை அப்படின்னா தான் நம்மளோட முடி வந்து சட்டுன்னு கொட்டிடும். கரும்பூலாவோட பழங்கள் பாருங்கள் எவ்வளோ டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம முடியோட வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். கூடவே நம்ம முடி வந்து நரமுடி சீக்கிரமே வரதை வந்து தடுத்துரும். நரமுடி இருந்தாலும் அது கொஞ்சமாக கம்மியாயிடும். புது முடி வந்து வளர்கிறதுக்கு கரும்புலா இலைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. கூடவே நரமுடி வரதையும் தடுக்க செய்யும். கரும்புலா இலைகள் வந்துட்டு நம்ம முடியோட வேர்க்கால்களில் வந்து பலம் இல்லை அப்படின்னா நம்ம கரும்புலா வந்து அதிகமாக நம்ம ஏர்க்கு யூஸ் பண்ண முடியோட வேர்க்கால்களுக்கு ஒரு நல்ல பலப்படுத்தி கொடுக்கறதுக்கு கரும்புலா இலைகள் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. என்னங்க கரும்புலா இலைகள் கூட உங்களோட மூலிகை ஷியக்காயில் சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இந்த ஒரு பொருளும் தனித்தனியாக சேகரித்து நம்ம ஏர் பேக்காக போடுறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே பொருளில், அதாவது நம்மளோட 32 வகையான மூலிகை ஷியக்காயிலே எல்லா விதமான மூலிகை பொருளும் நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான மூலிகை பொருளும் சேகரித்து நம்ம வந்து ஷியக்காயாக, அதாவது ஏர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாமே போயிடுங்க. இந்த அளவுக்கு மூலிகை பொருள் சேர்த்திருக்கிறதுனால அடுத்ததான் நாங்கள் என்னென்ன மூலிகை பொருள் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஓரடுக்கு செம்பருத்தி பூ. அதாவது ஓரடுக்கு செம்பருத்தி பூவில் 5 இதழ்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் செம்பருத்தி பூ வந்து 14வது பொருளாக செம்பருத்தி பூவை சேர்த்திருக்கோம். செம்பருத்தி பூ சேர்க்கும் போது நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். கூடவே நம்ம ஏர் வந்து நல்ல லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு செம்பருத்தி பூ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. செம்பருத்தி பூ கூட நம்மளோட மூலிகை ஷியக்காயில் சேர்த்திருக்கோங்க. 13ஆவதாக தான் சேர்த்திருக்கோம். அப்போ பாருங்கள், இது வரைக்கும் 13 மூலிகை வந்து பார்த்துருக்கோம். இன்னும் 32 மூலிகையில் எத்தனை மூலிகை பொருள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஆவாரப்பூ. ஆவாரப்பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற பொன்மொழிக்கேற்ப ஆவாரப்பூவில் 1000 மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆவாரப்பூ கூட சேர்த்திருக்கோங்க நம்மளோட மூலிகை ஷியக்காயில். ஆவாரப்பூ சேர்க்கும் போது நம்மள ஒரு சில பேருக்கு என்னன்னே தெரியலங்க, தலையில் வந்து அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இச்சஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நான் லேசாக கீறிட்டேன் அதனால பக்கு மாதிரி இருக்குது, புண்ணாயிடுச்சு அப்படி இப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த பிரச்சனை எல்லாமே போயிடுங்க ஆவாரப்பூ இருக்கும்போது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஜாப்பூ. என்னங்க ரோஜாப்பூ கூட ஷியக்காயில் சீக்கிறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, 16வது பொருளாக நம்ம சேர்க்கிறது தான் ரோஜாப்பூ. ரோஜாப்பூ சேர்க்கும்போது நமக்கு ரோஜா பூலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து நேச்சுரலாகவே நம்மளோட சீயக்காய்க்கு ஒரு நல்ல மனம் கொடுக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரோஜா பூலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் நம்மளோட பொடிக்கு எந்த அளவுக்கு ஸ்மெல் கொடுக்குதோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மகிழம்பூ. மகிழம்பூ வந்துட்டு பேனு பொடுகு வரதை வந்து தடுக்கும். மேபி வந்திருந்தால் அதையும் சரி பண்ணி கொடுக்கும். கூடவே முடியோட வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்குறது
கொடுக்கறதுக்கும் முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி கொடுக்கறதுக்கும் மகிழம்பூ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மகிழம்பூ சேர்க்கும் போது நமக்கு புது முடி வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. 17வது பொருளாக நம்ம மகிழம்பூ சேர்த்திருக்கோங்க. அடுத்தது 18வது பொருளாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வாங்கங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 18வது பொருளாக நம்ம சேர்க்க போகிறது தாங்க மறிக்கொழுந்து. என்னங்க, மறிக்கொழுந்து பூவோட தான் வச்சு கட்டுவாங்க, பார்த்துருக்கோம். நீங்கள் என்னடானா உங்கள் மூலிகை சீயக்காயில் மறிக்கொழுந்து கூட சேர்க்குறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, மறிக்கொழுந்து வந்து நம்மளோட மூலிகை சீயக்காயில் போடும்போது நம்ம மறிக்கொழுந்துலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து பேனை ஈறு பொடுகு வரதை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூலிகை சீயக்காய்க்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. நானும் ஜோதிமாவும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மறிக்கொழுந்து வந்து ரொம்ப பெருசாக வேரோடு எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து குச்சி குச்சியாக இருக்கும், அதை வந்து உடைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் மிஷினில் இறங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக உடைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, மறிக்கொழுந்து சேர்க்கும் போது பேனு பொடுகு கூட வரவே வராது. அப்படி இருந்தாலும் போயிடுங்க. பாடியோட ஹீட்டு கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது என்னடா குச்சி குச்சியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நம்மளோட கற்றாழை. கற்றாழை எப்படிக்கா இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 19வது பொருளாக நம்ம சேர்க்கறது கற்றாழை. அட ஆமாங்க, கற்றாழையே தாங்க இது. கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதை நல்லா வெட்டி துண்டு துண்டாக வெட்டி திட்ட 20லேருந்து 30 நாள் கிட்ட ஆகும் எங்களுக்கு கற்றாழை வந்து இந்த மாதிரி காஞ்சு கற்றாழை வற்றெல்லாம் மாறுறதுக்கு. கற்றாழை சேர்க்கும் போது நம்மளோட ஏர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது என்ன பொருள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க ஆரஞ்சு பழத்தோல். ஆரஞ்சு பழத்தோலும் நம்ம சேர்த்திருக்கோம். இந்த ஆரஞ்சு பழத்தோல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து நம்மளோட சீயக்காய் பொடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கூடவே வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோல்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு தலையில் இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு சில பேருக்கு வேர்வைனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, ஹேர்லேருந்து, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் வராது. கூடவே டேண்ட்ரஃப் வராமையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நாங்கள் கொண்டு வந்த பொருள் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கூடவே வந்துட்டு பாசிப்பயிறு, வெந்தயம், இது 3மே நாங்கள் வரும்போது கொண்டு வந்திருந்தோம். பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த 3 பொருளுமே சேர்த்திருக்கோங்க. இந்த 3 பொருளுமே சம அளவில் எடுத்திருக்கோம். இது 3மே போடும்போது நம்மளோட முடியோட வளர்ச்சி அதிகரித்து கொடுக்கும். அதில் வெந்தயமும் பாசிப்பயிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும், கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது 3மே போடும்போது நம்ம ஏருக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கிளின்சிங் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெட்டி வேறு. வெட்டி வேரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெட்டி வேறு போடும்போது நம்ம முடியோட வேர்க்கால்கள் பலப்படுத்தி கொடுக்கும். கூடவே நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வெட்டி வேறு சேர்க்கும் போது எக்ஸஸ் ஆஃப் பாடி ஹீட் கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இந்த எல்லா பொருளுமே ஒருத்தர், அதாவது ஒரு பொருளுமே சேகரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்தந்த பொருள் இந்தந்த முறையில் தான் எடுக்கணுன்றது இருக்குது. அதன்படி ஒரு பொருளுமே சேகரித்து ஒரு பொருளுமே பக்குவமாக எடுத்திருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் எல்லாருமே வெட்டி வேரை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து மிஷினில் இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இத்தனை வேலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் கூட சீக்கிரம் 25வது பொருளாக. கருஞ்சீரகம் போடும்போது நம்ம முடி வந்து நல்லா கருன்னு வளருங்க. கூடவே முடியோட அடர்த்தியை வந்து அதிகரித்து கொடுக்க கருஞ்சீரகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த எல்லா பொருளுமே சேர்த்து தான் நம்மளோட மூலிகை சீயக்காயில் வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மூலிகை பொருளும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக ஒரு பொருள் சேர்க்குறோம், அது ரொம்ப ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். என்னடா அரிசி கூட சேர்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இப்போ நம்ம சேர்க்குறது வந்து பச்சரிசி 26வது பொருளாக வந்து சேர்க்குறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. எதுக்காக சீயக்காயில் வந்து நம்ம பச்சரிசி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பிள்ளைங்க சொல்கிறாங்க, அக்கா நாங்கள் சாதமே வடிக்கிறது இல்லை, குக்கரில் தான்க்கா வைக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால தான் எங்கெங்க சீயக்காயை வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, நைட்டு கலந்து வச்சிடுறாங்க, காலையில் வந்து தேய்ச்சி குளிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம முந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் என்ன சொல்லி கேட்டிருக்கோம், வடித்த
கஞ்சி தண்ணியில் சீயக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணி தலை தேய்ச்சி குளிக்கணும்னு. இப்போ யார் அப்படி செய்கிறாங்க? அதனால தான் நான் சீயக்காயிலே பச்சரிசி சேர்த்துட்டேன். 27வது பொருளாக நீங்கள் பார்க்குறது கார்போக அரிசி. கார்போக அரிசியை வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால். இந்த கார்போக அரிசி போடும்போது நமக்கு தலையில் வந்துட்டு வரக்கூடிய புண்கள் ஏதாவது இருந்தால் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் தலையில் வரக்கூடிய ஒரு விதமான அரிப்பு இருந்தாலும் சரி செஞ்சிடும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நன்னாரி வேறு. 28வது பொருளாக மலை நன்னாரி வேறு நீங்கள் பார்க்குறீங்க. மலை நன்னாரி வேறு சேர்க்கும் போது நம்ம பொடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கூடவே முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி கொடுக்கும். பாடி ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தாங்க வசம்பு. என்னக்கா வசம்பு கூட சேர்க்குறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வசம்பு வந்து சேர்க்கும் போது நம்மளோட பொடி வந்து நாள் பட ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. நம்ம எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காம 32 வகையான மூலிகை பொருள் மட்டும்தான் போட்டு சேகரிக்கிறோம். நம்மளோட பொடி வாங்கி நாள் பட ஆனாலும் ஒன்றும் ஆகக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் வசம்பு சேர்த்துக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, வசம்பு சேர்க்கும் போது பேனு பொடுகு தொல்லையும் இருக்காதுங்க. அடுத்துதான் நீங்கள் பார்க்குற பொருள் ரொம்பவே வித்தியாசமான பொருள் அப்படின்லாம் இல்லை. 30வது நீங்கள் பார்க்குறது மருதாணி விதை. அதுதான் வித்தியாசம்னு. என்னங்க, மருதாணி இலைகள் தான் போடுவாங்க, நீங்கள் என்னங்க மருதாணி விதை கூட போடுறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, மருதாணி விதையை வந்து நம்மளோட ஹேர் ஆயிலையும் போடுறோம், ஹேர் வாஷ்லேயும் போடுறோங்க. மருதாணி இலைகளும் போடுவோம், மருதாணி விதைகளும் போடுவோம். மருதாணி விதைகளும் நிறையவே சத்துக்கள் இருக்குது, மருதாணி இலைகளும் நிறைய சத்துக்கள் இருக்குது. 31வது பொருளை நீங்கள் பார்க்குறது ஆலிவ் சீட்ஸ். ஆலிவ் சீட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் பேக்கு தான் போடுவோம். ஆனால் ஹேர் வாஷ்க்கு சீயக்காயில் நீங்கள் ஆலிவ் சீட்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஆலிவ் சீட்ஸு போட்டிருக்கோங்க. அதை கூட விடலை. 32வது பொருளாக என்ன போட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க நம்ம கிராம்பு. என்னக்கா சொல்கிறீங்க, கிராம்பு கூட போடுறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாப்பா, கிராம்பு போடும்போது கிராம்புலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நம்ம பொடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, கிராம்பு வந்து போடும்போது நமக்கு முடி வந்து அடர்த்தியை அதிகரித்து கொடுக்கும், முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி கொடுக்கும், புது முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஹேர் வந்து நல்ல லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். கூடவே ஹேர் வந்து நல்ல திக்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கிராம்பு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனஸ் கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த 32 வகையான மூலிகை பொருளும் சேர்த்து சேகரித்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளோட மூலிகை சீயக்காய். ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரியே சுடு தண்ணியில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 6 ஸ்பூன் பொடி இல்லைன்னா 4 ஸ்பூன் பொடி அவங்களோட முடிக்கு தேவையான அளவு எடுத்து கலக்கி ராத்திரி ஃபுல்லாக ஊற விட்டு காலையில் தலை தேய்ச்சி குளிச்சுக்கிறோக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க. வெப்சைட்டில் வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 4 ஸ்பூன் பொடி அப்படி இல்லைன்னா 6 ஸ்பூன் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலை தேய்ச்சி குளிக்கலாம். இல்லைன்னா ஏர் பேக் காட்டை கூட, அதாவது ஒரு 10 நிமிஷம் தலையில் விட்டுட்டு அப்புறமே நீங்கள் வெறும் தண்ணியில் ஏர் வாஷ் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த விதமான கலரும் சேர்க்காத இயற்கையான மலேசியக்காய் போட்டு கூடவே 32 வகையான மூலிகை பொருள் போட்டு சேகரித்த நம்மளோட இந்த மூலிகை சீயக்காய் நீங்கள் போட்டு தலை தேய்ச்சி குளித்து வரும்போது, முந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளோட பாட்டி தாத்தாக்கள் வந்து நமக்கு சீயக்காய் பொடி தேய்ச்சி தலை குளிச்சு விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம அம்மாச்சி தாத்தா அவங்க வந்து நமக்கு செஞ்சு கொடுத்த சீயக்காய் பொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களோட உதவியால் எல்லா மூலிகை பொருளும் சேகரித்து 100% நேச்சுரலாக எல்லா மூலிகை பொருளையுமே பக்குவமாக அந்தந்த மூலிகை பொருளுக்கு உரிய பக்குவத்தில் எல்லா பொருளையும் நம்ம சேகரித்து ஒரு பொருளையுமே வந்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது தான் நம்ம மயூரா ஹெர்பல்ஸ்லேருந்து ரெடியான 32 வகையான மூலிகை பொருள் போட்டு ரெடி பண்ணுற மூலிகை சீயக்காய். உங்களில் யாருக்காவது சீயக்காய் பொடி வேணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க் கீழே பின் பண்ணுறேன், செக் பண்ணி உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கூட பின் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 32 வகையான மூலிகை பொருளை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். இருக்கவே இருக்காது நம்மளோட கூகுள் கிட்ட கேட்டு பாருங்கள். வெப்பாலை நமக்கு என்ன மாதிரியான பயனை கொடுக்குது, கரும்போலா என்ன மாதிரியான பயனை கொடுக்குது, சீயக்காய் நமக்கு என்ன மாதிரியான பயன் கொடுக்குது, கருஞ்சீரகம் என்ன மாதிரியான பயன் கொடுக்குது அப்படின்னு ஒரு பொருளை பற்றியுமே நான் தனித்தனியாக பேரோடு கொடுத்துருக்கேன். எல்லா பொருளை பற்றியுமே நீங்களும்
தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இத்தனை பேர்த்தோட உழைப்போட சேகரித்து இத்தனை பேர்த்தோட உழைப்போட தயார் பண்ண இவ்வளோ ஒரு பக்குவமான 32 வகையான மூலிகை பொருள் போட்டு தயார் பண்ண இந்த மூலிகை சீயக்காய் வந்து தப்பாக போயிடுமா? கண்டிப்பாக தப்பாக போகாதுங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. இன்றைக்கி தேதிக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நரமுடி. சீயக்காய் யூஸ் பண்ணுற போது நரமுடி வந்து வரதை தடுக்கும். நம்ம நிறைய பெரிய பெரிய பிராண்டடான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கும் அழுக்கு மட்டும் கூட போகிறது இல்லைங்க, நம்மளோட முடி கலர் கூட போயிடுதுங்க. சீக்கிரமே நரமுடி வரதுக்கான ஒரு முக்கிய காரணமும் நம்ம யூஸ் பண்ணுற ஹைலி கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் தான். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான முறையை வந்து பயன்படுத்துங்க. ஒரு சில பேர் நினச்சிக்கிறீங்க எனக்கு சீயக்காய் போட்டு தலை தேய்ச்சி குளிக்க ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சீயக்காயை யூஸ் பண்ணி தலை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க நம்மளோட மூலிகை சீயக்காயை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காய வச்ச பொருள், கை பார்த்த பொருள் எல்லாமே நல்லா பக்குவமாக காஞ்சிடுச்சுன்றதுக்கு அப்புறமா உடனே எல்லா பொருளையுமே இந்த மாதிரி கலந்துருவோம். கலந்துட்டு அடுத்தது மூட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு மில்லுக்கு போயிடுவோம். மில்லில் போய் பொடியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். ஆனால் 32 மூலிகை பொருள் போடுறதுனால நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நைஸ் கிடைக்காது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மில்லில் வந்து நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறமா 2 சல்லடையில் சலிப்போம். அதாவது முதல் சல்லடை வந்து ஒரு வாட்டியும், 2வது சல்லடை வந்து சன்ன சல்லடை அந்த மாதிரியும் சலிப்போம். சலித்து முடிச்சதுக்கப்புறமா ரெடி ஆகிறது தான் நம்மளோட 32 வகையான மூலிகை சீயக்காய். நம்மளோட வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸில். இது வந்து 1 கிலோ டப்பா. உங்களுக்கு 1/4 கிலோ, அரை கிலோ இல்லை 100 கிராம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட வெப்சைட்டில் அரை கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ, 100 கிராம் கூட இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வேணுங்கிறபடி வாங்கிக்கலாம். வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு கீழே பின் பண்ணுறேன். சீயக்காய் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜோதிமா சொல்கிறா கேளுங்க. நேற்றுக்கு நம்ம ஜோதிமா வந்து எப்படி வாட்டர் ஃபால்ஸில் நம்ம சீயக்காய் பவுடர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணா அப்படின்றத பார்த்துருப்பீங்க. தலை குளிச்சதுக்கு அப்புறமா தலை காஞ்சோடனே நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அவளோட ஹேர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. சாஃப்டாகவும் இருக்குது. கூடவே வந்து ஒரு முடியோட ஒரு முடி ஒட்டாமல் இருக்குது. சாமி, நம்ம சீயக்காய் பவுடர் போட்டு யூஸ் பண்ணும்போது உனக்கு எப்படிமா ஃபீல் ஆகுது? சீயக்காய் பொடி சூப்பரா இருக்குங்கக்கா. ஓகே. எனக்கு ஷாம்போட சீயக்காய் பொடி தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஓகே. அது இப்ப வந்து நீங்க தயாரிக்கிறது வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கக்கா. சூப்பர். நல்லா ஷைனிங்காவும் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கு. நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கு. எண்ணெய் பிசுக்கு ஈஸியா போயிருதுங்க. நம்ம எவ்வளவு எண்ணெய் வச்சு குளிச்சாலுமே வந்து அதுக்கு தகுந்து நம்ம சீயக்காய் போட்டு குளிச்சோம்னா முடி நல்லா சாப்பிட்டா பாஞ்சு போல இருக்குங்கக்கா. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். சிக்கு எடுத்து காமிமா, முடி எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட சீயக்காய் வந்து யூஸ் பண்ண பயப்படுறீங்க. சீயக்காயா முடி கொட்டுமா, முடி ட்ரை ஆயிடுமா அப்படி இப்படின்னு பொதுவாகவே எல்லாருமே ஒரு பயம் இருக்கும். அப்படின்னா நீங்க நம்ம சீயக்காய் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்களேன், ஒரு முடி கூட வரலங்கக்கா. சூப்பர். ஒரு முடி கூட வரல. இங்க பாருங்க, சிக்கு எடுத்து காமிச்சிருக்கா ஜோதிமா. இங்க பாருங்க, விசிபிளா பார்க்கலாம். ஒரு முடி கூட சீப்ல வரல. இது மாதிரி தாங்க நம்ம சீயக்காயில திட்ட 32 வகையான மூலிகை பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்றோம். அதனால ஹேர்ல வந்து அவ்வளோ முடி கொட்டுற பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாம பின்னாடி திரும்பி காமித்தாங்க, இங்க பாருங்க, நரமுடியும் அதிகமாவே இல்லை. ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கு. ஒரு முடியோட ஒரு முடி ஒட்டாம, கூடவே வந்துட்டு ஹேர் நல்லா பஞ்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹேர் நல்லா பஃப்ன்னு இருக்குன்னு அந்த மாதிரி ஹேர் வந்து நல்லா பஃப்ன்னு இருக்கு. கூடவே வந்து ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கு. ட்ரைனஸ்லாம் இல்லைங்க, ரொம்பவே சாஃப்டாவும் ஷைனாவும் இருக்கு. என்னோட ஹேர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜோதிமாக்கு பர்சனலி நம்ம சீயக்காய் பவுடர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு முடி அடர்த்தியாவும் லாங்காவும் இருந்தாலும் தேய்ச்சி குளிக்க ஈஸியா இருக்குங்கக்கா. ஈஸியா இருக்கு, நல்லா இருக்குங்கக்கா. ஓகே ஓகே. ஒரு சில பேர் பயப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படவே வேணும், தைரியமா வாங்கலாம். என் முடிக்கே வந்து நான் ஷாம்புக்கு பதில் சீயக்காய் போறது சூப்பரா இருக்குங்கக்கா. நீங்களே லைவ்லயே பாருங்க முடி எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குங்க. ஒரு முடி கையிலே தான் இழுக்கிறேன், ஒரு முடி கூட வர்றது இல்ல. ஆமா, அதான் நம்மளோட சீயக்காயில கரும்புலா, நீலி ஊரி, கஸ்லாங்கண்ணி, மருதாணி விதை, மருதாணி இலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டு 32 வகையான மூலிகை பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்றோம். என்னோட முடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சொல்றாங்க,
ஷாம்பு யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறது நிக்குது அப்படின்னு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. என்னால அது நம்பவும் முடியல. நம்மளோட சீயக்காய் தாங்க முந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன முறையை பின்பற்றினாங்களோ அதே முறையை பின்பற்றி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஷாம்பு யூஸ் பண்ணும்போது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புன்றாங்க. ஆனா சல்ஃபேட் ஃப்ரீயா இருந்தாலும் ஃபோமிங்காக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க இல்லைங்களா? 100% நேச்சுரலா ஒரு ஹேர் வாஷ் வந்து பார்க்கவே முடியாது. அதுல 100% நேச்சுரலா ஒரு ஹேர் வாஷ் பார்க்கணும் அப்படின்னா அது முந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சீயக்காய் பொடியில மட்டும்தான். நுரைக்காக பூந்தி கொட்டையிலிருந்து கொட்டை எடுத்துட்டு தோல் மட்டும்தாங்க சேர்த்திருக்கோம். கூடவே முடியோட வளர்ச்சியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்காக 32 வகையான மூலிகை பொருள் சேர்த்திருக்கோம். உங்கள நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், ஏன்கா உங்களுக்கு மட்டும் முடி கம்மியா இருக்கு அப்படின்னு. ஏன் எனக்கு முடி கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தான் முடி கம்மியா இருக்கும். ஆனா ஏன் 2 பாப்பாங்களுக்கும் முடி ஜாஸ்தியா தான் இருக்கும். முடி அதிகமா வச்சிருக்கவங்க யூஸ் பண்ற ஹேர் ஆயில் ஷாம்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் முடி அதிகமா வளர்ந்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. தயவு செஞ்சு அப்படி யாரும் நினைக்காதீங்க. அது உண்மை கிடையாது. அப்படின்னு பார்த்துட்டா டாக்டர் கிட்ட போனா நமக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போயிட்டா நமக்கு உடம்பு ரெக்கவர் ஆயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் டாக்டருக்கு என்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடாதா? கண்டிப்பா அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன், ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட முறை, அதாவது டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கிறதோட இல்லாம தண்ணி, ஒரு சில பேருக்கு போர் தண்ணியா இருக்கும், ஒரு சில பேருக்கு நல்ல தண்ணியா இருக்கும். உடல் ரீதியாவும் சரி, அதுக்கப்புறமா மன ரீதியாவும் சரி, தூக்கமும் நல்லா முக்கியம். முடிக்கு திட்ட 5 விஷயம் ரொம்ப முக்கியம்னுவாங்க. அந்த 5 விஷயமும் கரெக்டா இருந்தா நம்ம முடி நல்லா இருக்குங்க. ஒரு சில பேர் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க, நான் உங்களுக்கு முடி நிறைய வளரும். ஒரு சில பேர் பார்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க, முடி வளர்ச்சி கம்மியா தான் வரும். சோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மத்தவங்களோட நம்ம எப்பவும் நம்மள கம்பேர் பண்ண தேவையில்லை. நான் ஏன் முடி கம்மியா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க அதிகமா வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். மூலிகை சேகரிக்கிறதுக்காக காடு மலை மேடுன்னு சுத்திக்கிட்டே இருப்போம். அதுல போற இடத்துல ஒரு சில இடத்துல மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது தலையில வச்சுதாங்க தூக்கிட்டு வருவோம். முடி ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்னால தலையில வச்சு தூக்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். மூட்டையில தலையில வச்சுட்டு திட்ட 3-4 கிலோமீட்டர் பக்கம் நம்ம மலைவாழ் மக்களோடயே சேர்ந்து நானும் தூக்கிட்டு வருவேன். சோ அதனாலதான் என்னால முடி வந்து அதிகமா வச்சுக்க முடியறது இல்ல. அதே மாதிரி நாங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது என்னால என்னோட முடியை வந்து மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல. எனக்கு தான் கம்மியா இருக்கும், ஆனா என் 2 பாப்பாக்கும் முடி ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்மளோட ஹேர் ஆயில், நம்மளோட ஹேர் பேக், ஹேர் வாஷ் யூஸ் பண்றதுனாலதான் ஓரளவுக்கு அது என் முடி நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேங்க. உண்மையும் கூட அதுதான். 2 பாப்பா வந்துட்டு எனக்கு சி செக்ஷன், கூடவே வந்து ஒரு டிஎன்சி. இது கூடவே இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல, அதிகமா டீ காஃபியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க போற இடத்துல சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ ஒரு டீ கடையாவது இருக்கும். அதனால ஒரு டீ ஒரு பண்ணு சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். இதெல்லாம் தான் காரணம் நான் முடி வந்து கம்மியா வச்சிருக்கிறதுக்கு. ஆனா கண்டிப்பா நம்மளோட சீயக்காய் பவுடர் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம ஜோதிமாவை பார்த்திருப்பீங்க. அவ நம்ம ஹேர் ஆயில் நம்ம சீயக்காய் தான் யூஸ் பண்றா. விசிபிளா வந்துட்டு முடி கொட்டுறது நின்று இருக்கு. கூடவே வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காவும் சாஃப்டாவும் வளரும். சிக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நேற்றுதான் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தலை நல்லா காஞ்சிருச்சு. தலை காஞ்சதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கு. இருங்க, சிக்கு எடுத்தாச்சு. இந்த பாருங்களேன், விசிபிளா நீங்களே பார்க்கலாம். சீப்ல முடியே இல்ல. இங்க பாருங்களேன், சுத்தமா முடியே இல்ல. இந்த மாதிரி தாங்க முடி வந்து அடர்த்தியா வளருதோ வளரலையோ, லாங்கா வளருதோ வளரலையோ, இருக்கிற முடியாவது கொட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முடியும் வளருது. கூடவே வந்து நான் அப்பப்போ கோயில்களுக்கு வந்து லாஸ்டா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பூமுடி கொடுத்தேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு பூமுடி கொடுத்துறது வழக்கம். நான் போய் பார்லர்ல போய் முடி வெட்டுறதை விட, லெவல் கட் பண்ணிக்கிறத விட கோயில்கள்ல வந்து பூமுடி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு முடி அதிகமா வச்சிருந்தா என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. நாங்க போற இடமெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான். போய் மூலிகையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்க பாக்குற வாட்டர் ஃபால்ஸ்ல எப்படிங்க குளிக்காம வர முடியும்? அதுல டக்குன்னு ஒரு குட்டி குளியில போட்டு வந்துருவோம். சோ அதனால தலையும் எனக்கு சீக்கிரமே காயணும்ன்ற போது எனக்கு இந்த முடி மட்டும்தான் என்னால மெயின்டைன் பண்ண முடியும். அதனால இந்த முடி தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. திட்ட 32 வகையான மூலிகை பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்ம பழனிமலையை சுத்தி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களை வாழும் மலைவாழ் மக்களோட உதவியால சேகரிச்ச மூலிகை பொருள் எல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணதுதான் நம்ம மயூரா சீயக்காய் பவுடர். ரிவ்யூஸ் வந்து நம்மளோட வெப்சைட்லயும் இருக்கு, கூடவே வந்து இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ்லயும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா.